26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட புதிய சபாநாயகரா பொறுப்பேற்றிருக்கிற ஜேசிடி பிரபாகர் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது முதல்வர் விஜயை மக்கள் இன்னொரு எம்ஜிஆரா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற தன்னோட கருத்துக்களை அவர் முன் வச்சிருந்தாரு. மறுபுறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜயை ஆதரிக்கிற எம்எல்ஏக்கள், அதாவது சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் விஜய் ஆதரிக்கிறாங்க. அதற்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக விஜய் சி.வி. சண்முகம் அவரோட வீட்டுக்கு போறாரு. எம்ஆர்சி நகர்ல இருக்க அவரோட வீட்டுக்கு. அங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களோட அந்த அறிமுகம் அப்படிங்கிறது சி.வி. சண்முகம் வீட்டுக்குள்ள நடக்குது. அப்போது பண்ருட்டியோட எம்எல்ஏ இருக்கிற மோகன் அவர் விஜய் முன்னாடி நிக்கிறாரு. அப்ப இனிமே நான் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசுறாரு. இந்த பண்ருட்டி மோகன் யாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சட்டமன்றத்துல எம்எல்ஏவா பதவியேற்றப்ப அங்க இருந்த ஜெயலலிதா அவங்களோட புகைப்படத்தை பார்த்து, அம்மா நீங்க இல்லாத நேரத்துல நான் இங்க முதன்முறையா வந்திருக்கேம்மா, நீங்க இங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமா இங்க அவர் பேசியிருந்தாரு. கண்ணீர் விட்டு அளவுமே செஞ்சிருந்தாரு. அது பார்க்கிற எல்லோருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருந்தது. அந்த பண்ருட்டி மோகன் கிட்ட தான் விஜய் அறிமுகப்படுத்தும் போது, விஜய் கிட்ட பண்ருட்டி மோகனை சி.வி. சண்முகம் அறிமுகப்படுத்தும் போது, நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசின விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு புறம் தமிழ்நாட்டோட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளையா இருந்தவரும் கூட, முன்னாடி அதிமுகவிலேயே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளையா இருந்தவர், வாழும் எம்ஜிஆராக மக்கள் விஜயத்தான் பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுபுறம் பார்த்தோம்னா ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிற விஷயத்தினால ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு அதிமுக எம்எல்ஏ கிட்ட முதல்வர் விஜய் இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் எழுப்புது. எப்படி தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்த பல்வேறு நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு இன்னைக்கு முக்கிய பொறுப்புகள்ல இருக்காங்களோ, அதையும் தாண்டி விஜய் தமிழ்நாட்டோட முதல்வரான பிறகு இல்ல தனிப்பெரும் கட்சியாக வந்த பிறகு அதிமுகவில் இருக்கிற பலருக்கு, பல முக்கிய நிர்வாகிகளுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு ஆதர்சமாகவும் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு எம்ஜிஆராக மாறுகிறாரா விஜய் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எம்ஜிஆர் விஜய் 2 பேரோட அந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட திரையுலக பயணம் குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல நடிப்பதற்கு, நாடகங்கள்ல நடிப்பதற்கு அந்த வாய்ப்புகளுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு தான் நடிச்சாரு. இன்னும் சொல்ல போனா திரைப்படங்கள்ல, குறிப்பா திரைப்படங்கள்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே குதிரை கும்பாகத்தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவரோட நாடியில இருக்கிற அந்த பிளவு அப்படிங்கிறது அவருக்கான வாய்ப்பை பல இடங்கள்ல நிராகரிக்க வச்சிருக்கு. அது அந்த அந்த முகத்தோற்றம் ஒரு ஹீரோவுக்கான தோற்றம் இல்லை அப்படிங்கிறதால பல்வேறு புறக்கணிப்புகளையும் எம்ஜிஆர் சந்திச்சிருக்காரு. ஆனா அதே எம்ஜிஆர் தான் தன்னோட அர்ப்பணிப்பாலும் தன்னோட உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. லட்சோப லட்சம் மக்களின் ஒரு ஆதர்ச நாயகனாகவுமே எம்ஜிஆர் உருவானாரு. இன்னமுமே மக்கள் மனங்கள்ல மிகப்பெரிய அளவுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராகவும் எம்ஜிஆர் இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா, எப்படி எம்ஜிஆருக்கு அவரோட தோற்றம், அவருக்கான வாய்ப்புகளை ஆரம்ப காலங்களில் கிடைக்க விடாமல் செய்ததோ, ஆனா முதல்வர் விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை. தந்தை மூலமாக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருது. அதே வேளை தன்னோட தோற்றத்துக்காக எப்படி எம்ஜிஆர் விமர்சிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதை விட பல மடங்கு விமர்சிக்கப்பட்டவர் விஜய். அதாவது இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை தன்னோட அந்த சினிமா பயணத்துல விஜய் எதிர்கொண்டிருக்காரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா 8 கோடி தமிழர்கள்ல பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பிடிச்ச முகமா விஜய் மாறி இருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு புறம் தீவிரமான காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் அண்ணாவோட அறிமுகம், கலைஞரோட அறிமுகம் காரணமாக திராவிட இயக்கம் பக்கம் வராரு. இன்னொரு புறம் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட உச்ச ஒரு நடிகராக இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த விஷயங்கள்ல குரல் கொடுத்துட்டே வந்த விஜய் ஒரு கட்டத்துல அரசியலுக்கு வராரு. எம்ஜிஆர் விஜய் 2 பேருமே அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கூட இருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவரோட நண்பர் கலைஞர் கருணாநிதி அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில ஏற்பட்ட அந்த மனஸ்தாபத்தின் மூலமாக தான் அரசியலுக்கே வராரு. அமைச்சர் பதவி கேட்டாரு, கட்சி விஷயங்களை பத்தி பொதுவெளியில பேசினாரு. அப்படி பல காரணங்கள் இருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட அந்த மன வருத்தம் தான் எம்ஜிஆரை ஒரு தனி இயக்கம் உருவாவதற்கு முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவரோட பேரன், திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின்,
அவருக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட மனஸ்தாபம் தான் அவரையுமே அரசியல் இயக்கத்தை நோக்கி வந்து தள்ளுனுச்சு அப்படிங்கிற கருத்துக்களுமே சொல்லப்படுது. ஆனாலுமே கூட 2 பேருமே தங்களோட அன்பான எதிரிகளை முதல் தேர்தலிலேயே வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறாவும் இருக்கு. அதிமுக தாவேகா எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 1972 அக்டோபர் 14 திமுகல இருந்து எம்ஜிஆர் வந்து நிரந்தரமா நீக்கப்படுறாரு. அவரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி அனகாபுத்தூர் ராமலிங்கம், அவரு ஒரு சொசைட்டி வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு அதிமுகன்னு சொல்லிட்டு. அந்த அதிமுகல எம்ஜிஆர் அக்டோபர் 16ஆம் தேதி தன்னை இணைச்சுக்கிறாரு. அக்டோபர் 17ஆம் தேதி தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கதையும் வெளி உலகத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து அறிவிக்கிறாரு. எம்ஜிஆர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது திமுகல இருந்து அவர் விலக்கப்பட்ட உடனேயே அவருக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்காக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து இன்னொரு இயக்கம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக வீதியில் இறங்கி அவருக்காக திரள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். எம்ஜிஆரோட கொடி என்ன, கொள்கை என்ன, அவர் என்ன கோட்பாடை முன்வைக்க போறாரு, அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. திமுக எதிர்ப்பு, தங்களோட ஹீரோவான எம்ஜிஆர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற 2 விஷயம்தான் அவங்களை வந்து தெருவுக்கு வந்து எம்ஜிஆருக்காக களத்தில் வந்து உழைப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அப்போதைய ஆளும் கட்சியான திமுகவால எம்ஜிஆரோட திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா அதையும் மீறி அறிவிச்சபடியே அந்த திரைப்படம் வந்து வெளியானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா திண்டுக்கல்ல நடந்த இடைத்தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு வந்து அந்த தேர்தல் அரசியல் மீதான அந்த நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் 1977 நடந்த பொது தேர்தலில் எம்ஜிஆர் வந்து 30% வாக்குகளோட தான் சந்தித்த முதல் பொது தேர்தலே வந்து ஆட்சியை பிடிக்கிற அந்த வரலாறும் அமைஞ்சது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு அமைந்த எந்த விஷயங்களுமே விஜய்க்கு வந்து அமையலை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. விஜய் கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. எந்த தேர்தலையுமே அவங்க கட்சி வந்து போட்டியிடலை. எம்ஜிஆருக்கு அவ்வளவு தடைகளையும் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியானது. அந்த திரைப்படம் வெளியானது அவரோட அரசியல் பயணத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் அமைஞ்சது. கருணாநிதியை எதிர்க்க, ஆளும் தரப்பை எதிர்க்க ஒரு உத்வேகத்தையுமே அந்த திரைப்பட வெளியானது அப்படிங்கிறது கொடுத்தது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவே இல்லை. ஆனாலும் கூட 2 மாநாடுகள், ஒரு சில பொதுக்கூட்டங்கள், 1-2 போராட்டங்கள், இதை மட்டுமே வைத்து மக்களை வந்து பெரிய அளவுல இல்லைனாலும் ஓரளவு சந்தித்து விஜய் வந்து 2026 தேர்தலில் தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டிலையும் அமர்ந்திருக்காரு. 35% வாக்குகளோட 108 இடங்களையும் பிடிச்சு தமிழ்நாட்டோட முதல்வராகவும் விஜய் வந்து ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒரு புறம் திரையுலகில் எம்ஜிஆர் எப்படி படிப்படியாக முன்னேறினார், விஜய் எப்படி முன்னேறினார் பார்த்தோம். அடுத்ததா அதிமுக அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சு எம்ஜிஆர் எப்படி முதல்வர் ஆனார், தாவேகா அப்படின்ற இயக்கத்தை ஆரம்பிச்சு விஜய் எப்படி முதல்வர் ஆனார் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தோம். இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, இவங்க 2 பேரையும் மக்கள் ஆதரிக்கிறதுக்கான அந்த காரணம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதிமுக தொடங்கினப்ப அண்ணா தான் என்னோட வழிகாட்டி, அண்ணாயிசம் தான் என்னோட கொள்கை அப்படின்னு எம்ஜிஆர் வந்து அறிவிக்கிறாரு. அதே போல விஜய் பார்த்தோம்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் என்னோட கொள்கைகள், இவங்க 5 பேரு என்னோட வந்து கொள்கை தலைவர் அப்படின்லாம் அறிவிக்கிறாரு. ஆனா இது வந்து ஒரு அறிவு மட்டத்துக்கு விஜய் அவரோட கொள்கை என்ன, எம்ஜிஆரோட கொள்கை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்களுக்காக மட்டுமே தான் இருந்தது. அவர்களை நம்பி திரண்டு இருக்கிற லட்சம் இல்ல கோடிக்கணக்கான இளைஞர்களோ மக்களோ அவங்களுக்கு விஜயோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுல எந்த சிக்கலும் எப்போதுமே இருந்ததில்லை. அவங்களோட முகம் மட்டுமே போதுமானதா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திரையில அவர்கள் உருவாக்கி இருக்கிற பிம்பம் இருக்குல்ல, உதாரணமா ஏழை மக்களுக்காக போய் நிக்கிறது, யாராவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா அவங்கள போய் காப்பாத்துறது அப்படின்னு எம்ஜிஆருக்கோ விஜய்க்கோ திரையில அவங்க வந்து இந்த சமூகத்தோட, இந்த மக்களோட என்ன ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருந்தாங்களோ அந்த பிணைப்பே அரசியல் களத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கை கொடுத்தது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அவங்களை ரசிக்கிற ரசிகர்களுக்கு திரை எது நிஜம் எது அப்படிங்கிற பிரித்து பார்க்க முடியாத ஒரு அன்பைத்தான் அந்த நபர்கள் மீது வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல நம்மளோட கஷ்டத்தை வந்து காக்க வந்த இரட்சகர்களா அவங்கள வந்து பார்க்கிறாங்க. மறுபுறம் அவங்க பலகீனமான நேரங்கள்ல அவங்களை காக்கக்கூடிய இரட்சகர்களாகவும் இந்த ரசிகர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க முடியுது. ஒருவேளை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சூழல்ல தவறு செஞ்சா கூட
அவர்களை மன்னிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. உதாரணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆர் ஆட்சியில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட எம்ஜிஆர் பாவம், அவருக்கு வந்து கருணாநிதி தான் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு, இல்ல டெல்லியில இருந்து தான் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, ஆனா எம்ஜிஆர் பாவம் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கரிசன பார்வை அவரோட ரசிகர்கள் கிட்ட வந்து இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் விஜய் பார்த்தா கூட, உதாரணமா கரூர் சம்பவத்துல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல அவரோட தனிப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல பார்த்தோம்னா கூட விஜய் பாவம், திமுக வந்து அவரை வந்து வேணும்னே அவரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படியான ஒரு பார்வை தான் விஜயை ரசிக்கிற இல்ல விஜய்க்கு பின்னால் திரண்டு இருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் மத்தியிலையுமே இருக்கு. இந்த விஷயங்கள் தான் தங்களோட ஆதர்ச நாயகர்களை வந்து சிம்மாசனத்துல உட்கார வைப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. எம்ஜிஆரும் விஜயும் எப்படி உருவானார்கள், அதிமுகவும் தாவேகாவும் எப்படி ஆட்சியை பிடித்தது, இவங்க பின்னாடி எப்படி மக்கள் வந்து அரசியல் களத்துல திரண்டாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தோம். இப்ப நம்ம வந்து அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா, அதிமுகவோட இடத்துக்கு தமிழ்நாட்டுல தாவேகா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கு வந்து பல்வேறு காரணிகளை வந்து நம்ம வந்து அடுக்க முடியும். அரசியல் வரலாற்றுல கடந்த ஒரு 30 ஆண்டுகளா நம்ம பார்த்தோம்னா திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சி வந்துட்டு இருந்த சூழல்ல இந்த முறை மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தாண்டி தாவேகாவை மக்கள் ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதையும் தாண்டி அதிமுகவை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆர் எனும் பிம்பம் இருந்ததற்கு பிறகு பார்த்தோம்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து உருவாகுறாங்க. அவங்களும் திரையுலகம் சார்ந்து வந்ததால அவங்களை ஏத்துக்கிறதுலையுமே அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்ததில்ல. தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட தலைமை பொறுப்புக்கு வராரு. முதல்வர் பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் அவருக்கு பெரிய சிக்கல் எதுவுமே இல்லை. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா அதனோட தொடர்ச்சியா ஒரு 5 ஆண்டுகள் கூட நீடிச்சிட்டாரு. ஆனா தற்போது அவருக்கு எதிராக அவரோட அதிமுகவில் இருக்கிற பல மூத்த முன்னணி நிர்வாகிகள் வந்து போர்க்கொடி உயர்த்திருக்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்பாகவே வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிற முக்கியமான விமர்சனமா இருக்கு. சரி, தேர்தலுக்கு முன்னாடி தான் கூட்டணி வைக்கல, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தாவேகாவுக்கு வந்து இவ்வளவு இடங்கள் தேவைப்பட்டுச்சுல, நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்போதே வந்து சி.வி. சண்முகம், வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவோட முன்னணி நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா பல்வேறு காரணங்களால எடப்பாடி பழனிசாமி வந்து அதை புறக்கணிச்சுறாரு. ஒண்ணு, திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது. மறுபுறம் பார்த்தோம்னா திமுக அதிமுகவோட சப்போர்ட்ல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து முதல்வர் ஆறதுக்கு ஒரு சூழல் இருந்தது, அப்படியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஆனா அதிமுகல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களோட முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்தது என்னன்னா, விஜயை ஆதரிக்க வேண்டும், விஜய் முதல்வராக இருக்காரு, மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க, விஜயை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தான் முன் வச்சிருந்தாங்க. அதனோட அடுத்த கட்டமா அதிமுக இன்னைக்கு வந்து 2 பிளவாக மாறி இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒருபுறம் அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக வரணும்னு கணிசமான எம்எல்ஏக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மறுபுறம் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராக வரணும்னு கணிசமான எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சி. விஜயபாஸ்கர், காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல முன்னணி முக்கியமான அதிமுகவோட தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவா இன்னைக்கு வந்து அறிக்கையுமே வெளியிட்டிருக்க விஷயங்களை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் தாவேகாவோட தலைவர் விஜய் இன்னைக்கு வந்து சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போய் அதிமுகவோட தலைவர்களையும் வந்து சந்திச்சிருக்காரு. அதிமுக சி.வி. சண்முகம் வீட்டு வாசல்ல போய் விஜய் இறங்கின போதே அங்க இருந்த அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே தங்களோட தலைவர், அதாவது அதிமுகவோட தலைவர் வந்தா எந்த அளவுக்கு உற்சாகமாவாங்களோ அந்த அளவுக்கு உற்சாகமாக விஜய்க்கு வந்து கோஷம் எழுப்பின விஷயங்களையும் நம்ம நேரடியாகவே வந்து பார்க்க முடிஞ்சது. அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களுமே அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் தாண்டி விஜய் வந்து தங்களுக்கான ஒரு ஆதர்சமா பார்க்கக்கூடிய சம்பவங்களையும் நம்ம நிகழ்காலத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பவங்கள் மட்டுமல்ல, ஆரம்பத்திலே நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாட்டோட சபாநாயகர் வாழும் எம்ஜிஆரா விஜய் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்துக்களையும் கூட அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பண்டுட்டியோட எம்எல்ஏ மோகன் கிட்ட நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இனிமே நான் இருக்கேன்னு விஜய் சொன்னது அப்படிங்கிற சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாதாரணமா கடந்து விட முடியாது அப்படிங்கறது தான் நான் வந்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல அதிமுகவோட இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துடுச்சா, அடுத்து எம்ஜிஆரா விஜயை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, குறிப்பா அதிமுகல இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.